நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரின் மீது ஏறிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஆமீன் 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 அப்படின்னு சொல்லிட்டு 3 முறை ஏன் சொன்னாங்க. ரமலானுடைய காலகட்டத்தில் நன்மையை பெறக்கூடியவர்களுக்காக இந்த பதிவு. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க மேலே வானத்தில் நிற்கக்கூடிய நிலையில் மிம்பரில் ஏறி உரையாற்றுவதற்காக போகிறாங்க. 3 முறை ஆமீன் சொல்கிறாங்க. அப்போ சஹாபாக்கெல்லாம் ரொம்ப மார்க்கத்தை தெரியக்கூடிய விஷயத்தில் ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. யாரை சொல்லலாம், வழக்கத்துக்கு மாற்றமாக இன்றைக்கி 3 தடவை ஆமீன் சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய நேரத்தில் ரமலானோடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. யார் ரமலான் மாதத்தை அடைந்து அல்லாஹ்விடத்தில் தௌபாவை பெற்ற நிலையில் அவனுடைய கருணையும் அவனுடைய அளப்பரிய மன்னிப்பையும் பெறாத நிலையில் அந்த ரமலானை நிறைவு செய்கிறாங்களோ அவங்க நாசமாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அதுக்கு நான் ஆமீன் சொன்னேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்மளே நிறைய பேர் ரமலான் மாத நோன்பை நோக்கிறோம். அதன் மூலமாக நம்ம அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய நோக்கம் லஅல்லக்கும் தத்தக்கூன், அந்த இறையச்சத்தை முழுமையாக அடைகிறோமா, வருடம் வாழ்நாள் முழுவதும் பெறுகிறோமா அப்படின்னா கிடையாது. அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விடலையோ அவங்க பசித்திருப்பதனாலேயோ தாகித்திருப்பதனாலேயோ அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை, வெறும் பட்டினி கிடக்கிறதுக்கு சம்மந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நோன்பு நம்மளுடைய உள்ளத்தை மாற்றக்கூடிய வகையில் இருக்கணும். இது போன்ற மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.